ஹலோ ட்ரேடர்ஸ், தன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு நான் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் எம் தனுஷ்குமார். மார்க்கெட்டில் எல்லாருமே நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு முக்கியமான விஷயங்களை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து நாலேஜ், எப்படி மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணணும் அப்படிங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து பணம், எவ்வளோ பணம் நம்ம எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறதையும் பார்ப்பாங்க. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி பில்டு பண்ணுறது இதெல்லாமே பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த பொசிஷன் சைஸிங் அப்படிங்கிறதுல வந்து பார்க்காம விட்டுருவாங்க. இந்த பொசிஷன் சைஸிங் நம்ம கரெக்டாக பார்க்கல, நமக்கு பண்ண தெரியல அப்படின்னா ஈவன் அந்த ஸ்ட்ராட்டஜி நல்ல ஸ்ட்ராட்டஜியாகவே இருந்தாலுமே நமக்கு லாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதே மாதிரி நமக்கு அந்த கேபிட்டலுமே வந்து வைப் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. இப்போது இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா, முதல்ல பொசிஷன் சைஸிங்னா என்ன, இது எப்படி கால்குலேட் ஆகுது, நம்ம ட்ரேட் பிளான் யூஸ் பண்ணி இது எப்படி ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பொசிஷன் சைஸிங்னா என்ன அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். அதாவது நீங்கள் இப்போ உங்ககிட்ட ஒரு கேபிட்டல் இருக்குன்னு வச்சுக்கலாம். அது வந்து 10,000 இருந்தாலும் சரி, இல்லை 1,00,000 இருந்தாலும் சரி, எவ்வளோவா இருந்தாலும் சரி, இதுக்கு நம்ம ஒரு பர்டிகுலர் ட்ரேடில் எவ்வளோ பணம் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அதுக்காக அப்படிங்கிறத வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறோம் பார்த்தீங்களா, கண்டுபிடிக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து பொசிஷன் சைஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு 1,00,000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போது நான் ஒரே ட்ரேடில் இந்த 1,00,000 கொண்டு போய் நான் உள்ளே போடுறேன் அப்படின்னா எனக்கு இதில் என்ன ஆகுது, ரிஸ்க் வந்து அதிகமாகுது. கரெக்டுங்களா? அப்போது இதனால வந்து நாளைக்கு வந்து மார்க்கெட் ஒரு வேளை கீழே வருது, ஆப்போசிட்டில் வருது அப்படின்னா எனக்கு கம்ப்ளீட்டாக என்ன ஆயிரும், ரிஸ்க்காக மாறிடும். ஸோ இதனால ரிஸ்க்கும் நம்மளால் கரெக்டாக மேனேஜ் பண்ணவும் முடியாது. ஸோ இதுதான் வந்து பொசிஷன் சைஸிங். அதாவது இப்போ என்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குது, அதில் ஒரு பர்டிகுலர் ட்ரேடில் நான் எவ்வளோ ஃபண்ட்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், ஸோ அதுக்கு நான் என்ன குவான்டிட்டிஸோ இல்லை லாட்ஸோ நான் பை பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து பொசிஷன் சைஸிங்னு சொல்லுவாங்க. இப்போ இது ஏன் முக்கியம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ உங்ககிட்ட எவ்வளோ கேபிட்டல் இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு அந்த கேபிட்டலை நம்ம பாதுகாப்பாக வச்சு ட்ரேட் பண்ணணும். ஏன்னா அதுதான் முக்கியம். அதுக்கடுத்து நம்ம ஒவ்வொரு ட்ரேட்ஸாக என்ன பண்ண முடியும், எடுக்க முடியும். கரெக்டுங்களா? இப்போது இந்த கேபிட்டல் வந்து ட்ரைன் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த பொசிஷன் சைஸிங் என்ன பண்ணணும்னா நமக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போது ஒரு பொசிஷன் சைஸிங்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இது ஏன் நமக்கு முக்கியம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம தன் சார்ட்ஸில் நமக்கு ட்ரேட் பிளான் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ட்ரேட் பிளான் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களோட டோட்டல் கேபிட்டலில் ஒரு பர்டிகுலர் ட்ரேடுக்கு நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கேட்கும். அதுக்கடுத்து உங்களோட அந்த ட்ரேடோட ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ குவான்டிட்டி நம்ம வாங்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லும். இதுதான் அந்த பொசிஷன் சைஸிங். ஸோ இது எப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ நான் வந்து தன் சார்ட்ஸில் வந்து லாகின் பண்ணிட்டேன். அதாவது tv.dun.co. ஸோ நீங்களும் வந்து லாகின் பண்ணிக்கங்க. இப்போ இதில் வந்து நீங்கள் ஈக்விட்டி பண்ணுறீங்களாலும் சரி, இல்லை F&O மார்க்கெட்டில் பண்ணுறீங்கனாலுமே சரி, அந்த ஸ்கிரிப்டை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ இதில் வந்து டாப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஏரோ மார்க் மாதிரி இருக்கா, இதை வந்து ஒரு டைம் கிளிக் பண்ணுங்கள். இதில் ட்ரேட் பிளான் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை வந்து ஒரு டைம் கிளிக் பண்ணுங்கள். இப்போ எனக்கு வந்து இந்த ட்ரேட் பிளான் வந்து கம்ப்ளீட்டாக கிடச்சிருச்சு. இப்போ நான் வச்சுருக்கிறது என்ன அப்படின்னா, கோல் இண்டியாவோட 1 டே சார்ட் வந்து நான் வச்சுருக்கேன். ஓகே. இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இது வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் நான் அனலைஸ் பண்ணுறேன். ஸோ அனலைஸ் பண்ணும்போது எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா, மார்க்கெட் இப்போ வந்து புல்லிஷாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இப்போ கரெக்ஷன் ஃபேஸில் இருக்குது. ஆஃப்டர் தட் மார்க்கெட் வந்து மேலே போகலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு அனலைஸ் பண்ணுறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஓகே. இப்போது இந்த இடத்துல நான் என்ன ஐடியா பண்ணுறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் என்னோட என்ட்ரியாக வந்து கன்சிடர் ஆகுது. ஓகே. அண்ட் தென் என்னோட ஸ்டாப் லாஸாக நான் இந்த லோவை வந்து வைக்கலாம் அப்படிங்கிறத வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், டிசைட் பண்ணுறேன். ஓகே. அண்ட் தென் என்னோட டார்கெட்டாக ப்ரீவியஸாக மார்க்கெட் போனால் ஹைஸ்க்கு என்னோட டார்கெட்டை நான் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு ஐடியாவுக்கு கொண்டு வரேன். ஓகே. இப்போது இந்த பர்டிகுலர் ட்ரேடில் என்னோட ரிஸ்க் அப்படிங்கிறது 4.33%. ஓகே. அண்ட் இதுக்கு நான் வந்து ரிவார்டாக நான் எவ்வளோ எதிர்பார்க்குறேன் அப்படின்னா 8.21% வந்து எனக்கு வந்து நான் டார்கெட்டாக வந்து எய்ம் பண்ணுறேன். இப்போது நம்ம ட்ரேட் பிளானுக்கு வந்து வரலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னோடய ஃபண்ட்ஸ் என்கிட்ட எவ்வளோ அவைலபிள் இருக்குது அப்படின்னா ஒரு 73,900 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போது உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஒரு ட்ரேடுக்கு எவ்வளோ ஃபண்ட்ஸ் போடலாம் நீங்கள் முடிவு பண்ணுறீங்களா, இல்லை பர்சன்டேஜில் நீங்கள் முடிவு பண்ணுறீங்களா அப்படிங்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பர்சன்டேஜில் முடிவு பண்ணுறதுன்னு என்னென்னு சொல்கிறேன். இப்போ 73,900 ரூபாய் இருக்கா, இதில் இந்த பர்சன்டேஜ் அலோகேட்னு போட்டிருக்கா, 10% நான் என்ன பண்ணுறேன்,
இந்த பர்டிகுலர் ட்ரேடுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இல்லை சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு டைப்பு. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ட்ரேடுக்கு நான் ஒரு 10,000 rupees நான் போடலான்ட்டு இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்போ வந்து அது எவ்வளோ பர்சன்டேஜாக கால்குலேட் ஆகுது? 13.53% கால்குலேட் ஆகுது. பட் எனிவே நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்காக 10% அப்படிங்கிறத நம்ம அலோகேட் பண்ணுறோம் இந்த பர்டிகுலர் ட்ரேடுக்கு. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இதில் இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா 4.33% இருக்கா ரிஸ்க்கு, அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ணணும் 4.33%. ஓகே. அண்ட் தென் ரிவார்டுங்கிற இடத்துல 8.21% மேலே க்ரீனில் காட்டுதா, அதை வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ணணும். இப்போ இதுக்கடுத்து நீங்கள் முக்கியமாக மாற்ற வேண்டிய சில செட்டிங்ஸ் என்ன அப்படின்னா, நான் வந்து இதை வந்து பொசிஷனலாக கொண்டு போகலான்ட்டு இருக்கேன், ஒரு ஸ்விங் ட்ரேடிங் மாதிரி. அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்ட் டைப்பை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், நீங்கள் டெலிவரி அப்படிங்கிறத மாற்றிக்கணும். ஓகே. இப்போ நம்ம வந்து ட்ரேட் சைடு வந்து பை தான் பண்ண போகிறோம், ஏன்னா லாங் சைடில் தான் நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரி என்ன அப்படிங்கிறது வந்து சொல்லிடும். ஓகே. அண்ட் தென் பொசிஷன் சைஸ், இதுதான் நம்ம வந்து இவ்வளோ நேரமாக பேசிட்டு வர்றது. இப்போ என்கிட்ட வந்து ஒரு கேபிட்டல் இருக்குது, அதுக்கு நான் எவ்வளோ அலோகேட் பண்ணுறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது, எவ்வளோ ரிஸ்க் டு ரிவார்ட் மேனேஜ் பண்ண போகிறேங்கிறதும் தெரியுது. ஆனால் எவ்வளோ குவான்டிட்டிஸ், அதாவது எவ்வளோ லாட்ஸ் நான் வாங்கணும், இந்த இது நீங்கள் வந்து ஈக்விட்டி பேஸ்டு போனீங்கன்னா குவான்டிட்டின்னு நம்ம பேசுவோம். இதே இது F&O மார்க்கெட்டில் நீங்கள் பொசிஷன் சைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து லாட் பேஸ்டில் வரும். இப்போ இது வந்து ஈக்விட்டிங்கன்னா உங்களுக்கு குவான்டிட்டி பேஸ்டில் இருக்குது. இப்போது 19 குவான்டிட்டி தான் நான் வாங்க முடியும். ஸோ இது எனக்கு வந்து ரிவார்ட் டு ரிஸ்க் அந்த ரேஷியோ வந்து இருக்கும். இதில் வந்து பாருங்கள், டார்கெட் வந்து உங்களுக்கு எவ்வளோ ருபீஸ்லேயும் கொடுத்துருப்பாங்க, பர்சன்டேஜ்லேயும் கொடுத்துருப்பாங்க, நம்ம இங்கே கொடுத்துருக்கிறது தான். அதேமாதிரி ஸ்டாப் லாஸும் வந்து நம்ம பர்சன்டேஜில் கொடுத்துருந்தோம், அதை வந்து இவங்க வந்து ப்ரைஸ்லேயும் கொடுத்துருப்பாங்க. இதுக்கான மார்ஜின் ரெக்யர்மெண்ட் என்ன அப்படிங்கிறதும் இங்கே இருக்கும். இப்போது இது எக்ஸிக்யூட் ட்ரேட் பிளான் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா இந்த பர்டிகுலர் ட்ரேட் பிளான் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். இப்போது உங்களுக்கு வேலை என்ன ரொம்ப கம்மியாயிருச்சு. இப்போ நான் ஒரு ட்ரேட் பண்ண போகிறேன், அதுக்கு எவ்வளோ பொசிஷன் சைஸிங் நான் வைக்கணும் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னோட ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ, ஒரு பர்டிகுலர் ட்ரேடுக்கு எவ்வளோ கேபிட்டல் நான் அலோகேட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து என்ன பண்ணிடும், எனக்கு டீட்டெயில்டாக வந்து கொடுத்துரும். இது வந்து என்ன அப்படின்னா ஈக்விட்டி செக்மெண்ட்டுக்கு நம்ம பார்த்துருக்கோம் பொசிஷன் சைஸிங் எப்படின்னு. இப்போ சில பேர் ஆப்ஷன்ஸ்க்கு பண்ணுறவங்களும் இருப்பீங்க. இப்போ ஆப்ஷன்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நிஃப்டியோட ஆப்ஷன்ஸே கூட நம்ம எடுப்போம். ஓகே. இப்போ நிஃப்டியோட அண்டர்லைன் வந்து நான் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் மட்டும் நம்ம சூஸ் பண்ணோம். ஓகே. இது வந்து ஆப்ஷன் செயின். இதில் ஜஸ்ட் வந்து ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ இதில் வந்து ட்ரேட் பிளான் அப்படிங்கிறத கொடுக்குறோம். ஓகே. இப்போ இதில் நான் என்ன பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னா, ஒரு 25% வந்து நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். அதாவது டோட்டல் கேபிட்டலில் இந்த பர்டிகுலர் ட்ரேடுக்கு வந்து 25% மேக்ஸிமம் நான் அலோகேட் பண்ணலான்ட்டு இருக்கேன். இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எகெயின் நான் என்னோட லாங் பொசிஷன் டூல் வந்து வைக்க போகிறேன். ஓகே. இதில் எஸ்எல் வந்து எந்த இடத்துல அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதாவது எஸ்எல் வந்து இந்த லோ வைக்கலான்ட்டு இருக்கேன். அண்ட் டார்கெட் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த ஹை நான் வைக்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கலாமே. ஓகே. இப்போ இதுக்கு வந்து ட்ரேட் பிளானில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னம்னா, நம்ம ஆல்ரெடி வந்து ஐ திங்க் ஒரு 25% சம்திங் நம்ம அலோகேட் பண்ணலான்னு நம்ம நினச்சிருந்தோம். ஸோ இதுக்கான ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு 65% வருது. அண்ட் டார்கெட் அப்படிங்கிறது 99 அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். இப்போ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ட்ரி என்ன ப்ரைஸு, எவ்வளோ குவான்டிட்டிஸ் வாங்கணும், ஓகே, என்னோட ஸ்டாப் லாஸ் எந்த இடத்துல பிளேஸ் ஆக போகுது, என்னோட டார்கெட் எந்த இடத்துல பிளேஸ் ஆக போகுது அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு இன்டெப்த்தாக கொடுத்துரும். இப்போ இதே இது வந்து நம்ம ஒரு 20% அப்படின்னு நம்ம மாற்றணும் அப்படின்னம்னா, இப்போ நம்மளால் எவ்வளோ குவான்டிட்டி தான் வாங்க முடியும், 75 குவான்டிட்டி தான் வாங்க முடியும். ஏன்னா நம்ம டோட்டலாக அலோகேட் பண்ணியிருக்கிறதே என்னென்னா, ஓவரால் ஃபண்ட்ஸில் நம்ம 20% தான் அலோகேட் பண்ணியிருக்கோம். அதில் இந்த ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோவில் நம்ம கீப் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கான என்ட்ரி அண்ட் டார்கெட் ஸ்டாப் லாஸ் எல்லாமே இந்த மாதிரி வந்து என்ன ஆகும், பிளேஸ் ஆகும். இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு ஐடியா இருக்கும். நம்ம பொசிஷன் சைசிங் பண்ணணும் அப்படின்னா நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ஈக்விட்டி, இன்னொன்று வந்து F&O மார்க்கெட். ஈக்விட்டியில் பண்ணுறதா இருந்தாலுமே எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்லேயும் நம்ம பார்த்துருக்கோம். இதே தான் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டுக்குமே உங்களுக்கு ஒர்க் ஆகும். இப்போது இந்த பொசிஷன் சைசிங்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அதை வந்து டெஃபினட்டாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுக்கடுத்து நீங்கள் உங்களோட குவான்டிட்டிஸை வந்து நீங்கள்
கால்குலேட் பண்ணுறதுக்கு ட்ரேட் பிளான் யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை நீங்கள் வந்து மேனுவலாக கால்குலேட் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறதையுமே எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம தன் தமிழ் சேனலில் அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஹாப்பி ட்ரேடிங். தேங்க்யூ. Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.